வணக்கம். ராணி ஸ்வீட்டு சமையல்ல இன்னைக்கு தக்காளி பச்சடி பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு 3 பெரிய தக்காளி 3 சின்ன தக்காளி எடுத்துருக்கேன். மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் துருவன தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 2 பூண்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ கலர் மாறிடுச்சு. இது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது நாட்டு தக்காளி. இது தக்காளி வேகிறதுக்கு மட்டும் இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரை மூடி வச்சுக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிட்டு தக்காளி பாதி இது நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்துக்கலாம். நல்லாவே கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். உப்பு சேர்த்து கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டில் ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பொறுத்து தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 கொதி வரணும். இப்போ 2 கொதி கொதித்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்துக்கலாம். இது கொஞ்சம் புளிக்கும்னால ஸ்வீட்டுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்துட்டா நல்லாயிருக்கும் ரொம்பவே. இப்போ தாளிப்புக்கு 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சம் பண்ணியாச்சு. தக்காளி பச்சடி ரொம்பவே நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி